இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான லஞ்ச் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த காம்போ வந்து சூப்பர் காம்போங்க. மோஸ்ட்லி இது எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு கேட்குறீங்களா? கத்திரிக்காய், முருங்கைக்காய் அதெல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கீரை கடையல், பீட்ரூட் பொரியல் இதுதான் செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த காம்போ வந்து வேறு லெவலாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி அது ஒரு அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு. அடுத்து இன்னொரு அடுப்பில் வந்து பீட்ரூட் துருவிட்டு பொரியலுக்கு தாளிச்சுட்டுருக்கேன். இது ரெண்டையுமே வந்து சிம்மில் வச்சுட்டு நான் வந்து அதுக்குள்ளே போய் கீரை வந்து இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. இனிமேல் தான் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அதை தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த புளிச்சக்கீரை செஞ்சும் ரொம்ப நாளாச்சு. இந்த சம்மர் டயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது நல்லா குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதனால் வாங்கிட்டு வந்தோடனே இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கீரையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரதுக்குள்ளே பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு, குழம்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கீரையும் கடையல் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். ஒரு 2:30 ஆகிடுச்சு நாங்கள் லஞ்சு சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் வந்து எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.